சட்டத்தை திருத்தம் செய்து நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டத்தை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மாநில குழு இன்றைய தினம் அதை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய முறையில் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. இது 1954ஆம் ஆண்டு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சட்டம். முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய கொடையாளர்கள் நிறையா பேர் பாகிஸ்தான் பிரிஞ்சு போகும்போது லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இந்த குழந்தைகளுக்கு கல்வி, சுகாதாரம், அவன் வாழ்க்கையை மேம்படுவதற்காக கொடுக்கப்பட்ட நிலம். அந்த அடிப்படையில் தான் இந்த வக்ஃப் போர்டு உருவாக்கப்பட்டது. அந்த வக்ஃப் போர்டு உருவாக்கப்பட்டதற்கு பின்னால் 1995ஆம் ஆண்டு வக்ஃப் போர்டில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டன. அதற்கு பின்னர் 1914ஆம் ஆண்டு 2014ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் ஆட்சியில் முழுமையாக திருத்தம் செய்து இந்த வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களை யாரும் பாராதீனம் செய்து கொள்ளக்கூடாது என்பதற்கான முறையில் உறுதியான அந்த சட்ட திருத்தை செய்யப்பட்டது. ஆனால் இப்பொழுது பிஜேபி, ஒன்றிய அரசு, மோடியினுடைய அரசு, இந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு அரசு இந்த சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கக்கூடிய முறையில், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய முறையில் இந்த சட்டங்களை திருத்தம் செய்வது மட்டுமல்ல, அந்த வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை அதில் இந்துக்கள் இருக்கலாம், சீக்கியர்கள் இருக்கலாம், மற்றவர்கள் இருக்கலாம் என்று சொல்லி திருத்தம் செய்து அந்த சொத்துக்களை கையகப்படுத்துவதற்கான நடவடிக்கையிலே இறங்கியிருக்கிறார்கள். இது சிறுபான்மை முஸ்லீம் மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். இந்த ஒன்றிய அரசு, மோடி அரசு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். இதனால் நாட்டில் குழப்பங்கள் ஏற்படும். இந்து முஸ்லீம் கலவரத்தை உருவாக்குவதற்காக திட்டமிட்டிருக்கின்றார்கள். சிறுபான்மை மக்களுக்கு எதிராக கலவரத்தை உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்திய ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கக்கூடிய முறையிலே திட்டமிட்டிருக்கிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி காலிலே போட்டு மிதித்து அதற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே தான் இந்த சட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த முடிவின் அடிப்படையில் இந்த தினம் இந்த ஆர்ப்பாட்டம். கேரளாவில் முதல் முறையாக இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக சொல்கிறேன். இல்லை, இந்த சட்டம் எங்கேயும் நடைமுறைப்படுத்தவில்லை. இன்னும் 2 நாட்களுக்கு முன்னால் மதுரையில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாட்டிலேயே பினராயி விஜயன் தெளிவாக அறிவித்து விட்டார்கள். இது இன்றைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டம். அது கேரள மாநிலம் அமல்படுத்தாது. அடுத்து கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு எதிராக சட்டத்தை கொண்டு வருவார்கள். உஷாராக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. ஆமாம், அது வதந்தி. நடைமுறைப்படுத்த